ஹாய் கேக் ஃபேமிலிஸ், கேக்கில் ஐசிங் எப்படி பண்ணுறது, மேலே எச்சஸ்லாம் எப்படி ஷார்ப்பாக நீட்டாக கொண்டு வரது, அதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது பேலட் நைஃபும் ஸ்க்ரப்பர் தான். ஸ்க்ரப்பர் ரொம்ப ஷார்ப்பாக உள்ளதை பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கோடு கோடாக இருக்கும். அந்த மாதிரியோட நம்ம ஐசிங் பண்ணும்போது கேக்கும் கோடு கோடாக விழுந்த மாதிரியாக இருக்கும். இப்போ ஸ்டீலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளெயினாக இருக்கும். அப்போ ஐசிங் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்களேன், இந்த ஸ்க்ரப்பர் வந்து நீட்டாக இல்லாமல் அங்கேயுமா அந்த கோடு கோடாக இருந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா கேக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இது எப்படி ப்ளெயினாக இருக்குது, இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே தான், இந்த மாதிரி இரும்பில் இருந்தாலும் ஓகே தான். ரொட்டேஷன் டேபிள் ஸ்பீடாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஒயிட் கலர்லாம் ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரியான டேபிள் வச்சு பண்ணும்போது கேக் ஐசிங் நீட்டாக இருக்காது. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, கேக்கை நல்லா க்ரம் கோட் பண்ணி அரை மணி நேரம் ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கோங்க. நார்மலாக பேலட் நைஃபை எடுத்து அப்படியே ஐசிங் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு லைனர் மாதிரி கொடுக்கணும். எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் லைனர் மாதிரி கொடுத்துட்டு ஐசிங் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு வந்து க்ரீம் நிறையா வேணும்னா பெரிய ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா சின்னதாக வேணும் அப்படின்னு சொன்னால் சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. க்ரீம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால் தான் ஃபினிஷிங் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம சைடில் ஃபுல்லாக லைன் மேக் கொடுத்துட்டு மேலே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அந்த லைன் ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொன்னால் ஷார்ப் எட்ஜஸ் எடுக்கிறதுக்கு அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த லைன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஷார்ப் எட்ஜஸ் நீட்டாக நமக்கு கிடைக்காது. நம்ம வச்சுருக்கக்கூடிய பேலட் நைஃபை வச்சு நல்லா தேய்ச்சி, அதாவது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நம்ம ஒழுங்காக ஸ்ப்ரெட் பண்ணலன்னு சொன்னால் நம்ம ஐசிங் பண்ணும்போது அங்கேயுமா கோடாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒன் டைம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த கேப்லாம் இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க, மேலேயும் சைட்லேயும். அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பரை ஒரு 4-5-6 ரவுண்டு சுற்றி எடுத்துக்கோங்க. அப்படி நம்ம சுற்றி எடுக்கும்போது எதில் ஃபால்ட் அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இந்த சைடில் க்ரீம் இல்லைன்னு சொன்னால் அதில் நம்ம வேறு க்ரீம் இருக்கும்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற க்ரீமை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல அடியில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக க்ரீமை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம ஃபுல்லாக எடுக்கலைன்னு சொன்னால் மறுபடியும் அதில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது டேமேஜ் இருக்கிற மாதிரி வரும். நம்ம ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பர் ஃபுல்லாக கீழே படுற மாதிரி இருக்கணும். லைட்டாக தூக்கக்கூடாது. அப்படி தூக்குச்சின்னு சொன்னாக்கி கீழே குண்டாக இருக்கும், கீழே ஒல்லியாக வரும், மேலே குண்டாக இருக்கும். இல்லை சைடாக தூக்குச்சிங்கன்னா மேலே குண்டாக இருக்கும், கீழே ஒல்லியாக இருக்கும். அதனால் ஈவனாக அந்த பாட்டத்தில் படுற மாதிரி, ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்க்ரப்பரை நீங்கள் பிடிச்சிருக்கணும். கேக்கை எவ்வளோ சீக்கிரத்தில் ஐசிங் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஐசிங் பண்ணி தூர எழும்பிடணும். இல்லைன்னு சொன்னால் க்ரீமில் ஹோல்ஸ் உள்ள ஆரம்பிக்கும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்களேன், நான் அந்த ஸ்க்ரப்பரை எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் மேலேருந்து கீழே வர ஒரே ஹைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். நம்மள ரொம்ப சைட்லலாம் தூக்கணும்னு சொன்னால் அந்த ஷேப்பே மாறுற மாதிரி இருக்கும். அதனால் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேலட் நைஃபை யூஸ் பண்ணும்போது எப்போவுமே தொடச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எந்த இதில் நான் ஒழுங்காக காமிக்கலை, லாஸ்ட்டில் வந்து கிளியராக பேலட் நைஃபை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். கேக்கை ஐசிங் பண்ணும்போது கொஞ்சம் குளுமையான இடத்துல இருந்து ஐசிங் பண்ண பாருங்கள். அதாவது ஏசி ரூம் தான் வேணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, நார்மல் ரூம்லேயே கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சமையல் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ ஐசிங் பண்ணாதீங்க. ஃபேன் ஓடும்போது அதுக்கு மேலே இருந்து ஐசிங் பண்ணாதீங்க. அப்படிலாம் நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னு சொன்னால் கேக் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி என்னுடைய நைஃப் எப்படி மேலேருந்து கீழே வர ஒரே மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். கேக்கோட க்ரீமை நல்லா விப் பண்ணிக்கோங்க. விப் பண்ணலன்னு சொன்னாலும் ஒழுங்காக ஐசிங் வராது. அங்கேயா ஹோல்ஸாக இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொன்னால் சுடு தண்ணியில் பேலட் நைஃபை லைட்டாக முக்கிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி எடுக்கும்போது ஓகேவாக இருந்த மாதிரி இருக்கும். பேலட் நைஃப் வந்து சின்ன கேக்குக்கு சின்ன பேலட் நைஃபாக எடுத்துக்கோங்க. பெரிய கேக்காக இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸ் பேலட் நைஃபாக எடுத்துக்கோங்க. எனக்கு மீடியமான கேக்குங்கிறதுனால நான் அந்த ரெட் கலரில் இருக்குல்ல இந்த நைஃபை எடுத்துக்கிட்டேன். பெண்டோ கேக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த நீல கலரில் இருக்கிற பேலட் நைஃப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஷார்ப் எட்ஜஸ் நல்லா இருந்த மாதிரி இருக்காது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் இருக்குல்ல அதே மாதிரி பேலட் நைஃப் உண்டு, இன்னொரு சைஸில், அதை நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. பேலட் நைஃபை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். பேலட் நைஃபை நேராக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் சரிச்ச மாதிரி வச்சு எடுக்கணும். ஃபுல்லாக பேலட் நைஃப் ஃபுல்லாக கேக் மேலே படக்கூடாது. பாதி பட்ட மாதிரி, அதாவது கொஞ்சம் ஒரு 70% சரிஞ்சிருந்த மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு டைம் பேலட் நைஃப் வச்சு வலித்து எடுக்கும்போது நல்லா தொடச்சி எடுக்கணும். பேலட் நைஃப் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் அழுத்தி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அப்படின்னா அதில் இருக்கிற கோடுமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சி வர மாதிரி இருக்கும்.
இந்த கேக்கோட அவுட்புட் இதுதான். இந்த கேக் பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்து அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். கமெண்டில் வாட்ஸ்அப்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன். பாய்.